ஏய் மாப்ள கிளாஸுக்குள்ள எவனும் இல்ல போறமா ஃபர்ஸ்ட் பெஞ்சில உட்கார்ந்துருடா. அது ஃபர்ஸ்ட் பெஞ்சிலயா? எதுக்கு? வாத்தியார் சும்மா எழுப்பி நம்மள்ட்டே கேள்வி கேட்பாரா? தேவையாது நமக்கு. இது கேள்வி கேட்பாங்களா? அப்ப லாஸ்ட் பெஞ்சில போய் உட்கார்ந்துருமா? லாஸ்ட் பெஞ்சா? நல்லா சொன்னப்போ இங்க பாரு, எங்க எவனை தூக்கி போட்டு அடிச்சாலும் நம்ம தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க, நம்ம மேல குத்தத்தை சொல்லிடுவாங்க. இதுவும் தேவையா நமக்கு? இப்ப எங்க தான்டா உட்கார்றது? இந்த இருக்குல மிடில் பெஞ்சு, இதுல உட்கார்ந்தோம்னு வச்சுக்க, நடுவுல நம்ம பாட்டு உட்காந்துக்கலாம். நம்மள எவனும் கேள்வி கேட்க மாட்டான், எவனும் கண்டுக்க மாட்டான்டா. அதுவும் கரெக்ட் தான் மாப்ள. ஏய் மாப்ள இதுக்கு தான்டா மிடில் பெஞ்சே வேணாம்னு சொன்னேன். போர் அடிக்குதுடா. போர் அடிக்குதா? இப்ப பாருடா. ஏய் முகேஷ், என்னடா உன்னை பத்தி விக்கி இவ்வளவு கேவலமா சொல்லிவிட்டான்? ஏய் என்னடா அவன் ஒண்ணுமே சொல்லல, ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படிதான்டா சொல்லணும். அப்பதான்டா முன்னாடி பெஞ்சுக்காரனும் பின்னாடி பெஞ்சுக்காரனும் அடிச்சுப்பாங்க, நம்ம பாட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். ஐயோ முகேஷ் உன் குடும்பத்தை பத்தி பேசிட்டான்டா. குடும்பமா? இது ரொம்ப ஓவர்ரா. போட்டு தள்ளுவோம் மாப்ள. அப்படியா? முகேஷ் சொந்தக்காரர்கள் செய்வது என்ன? ஆன்சர் தெரியுறவங்க சொல்லுங்க. சூனியன்டா. சூனியம்? அட ஆமா மாப்ள. எப்படி மாப்ள இதெல்லாம்? அதெல்லாம் அப்படிதான். நான் ஏஞ்சி சொல்லிரவா? எதுக்கு? இந்த ஒரு முறை எந்திரிச்சு ஆன்சரை சொன்னீன்னு வச்சுக்கேன், சும்மா வாத்தியார் ஒன்னே எழுப்பி கேள்வி கேட்பாரு, தேவையில்லாம மாட்டிக்காத. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கார ஆன்சர் சொல்லிப்பான் மாப்ள. அதுவும் கட்டுதான் மாப்ள. நம்மளுக்கு இருக்கு சிக்கல், இருக்கிற இடம் தெரியாம இருந்து போயிருவோம் மாப்ள. அதேதான். பேசாம இவருக்கு ஒரு சூனியத்தை போட்டு விட்டுருவோமா? நம்மளுக்கு சாரா வந்ததே அவருக்கு அவரே வச்சுட்டு சூனியம் தானே மாப்ள.